வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையாக நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், சுட சுட இளந்தோசை. இந்த இளந்தோசைனா மாவு வந்து நல்லா திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நல்லா அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் இளந்தோசை. நாட்டுக்கோழி வந்து எப்பவும் போல் வைக்காமல் இன்றைக்கி மண் புண் சட்டிகளை பாட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வதக்காமல் கொள்ளாமல் அப்படியே டைரெக்டாக வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து ஒரு மண் பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன், மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா கழுவி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து அப்படியே போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு பரட்டி விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணிலாம் வெளில வந்துடும். ஆயிலெலாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள். இந்த மாதிரி பரட்டிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிக்கனுக்கு வந்து நம்ம என்னென்ன போடுவோம் அப்படின்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதோடு வந்து நம்ம சேர்த்துற வேண்டியதான். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அவசரமாக பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அரைச்சி போடாமல் அப்படியே இடித்து போட்டிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் வந்து இடிச்சிட்டு போட்டிருக்கேன். இது வந்து நல்லா இருக்குது, ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு அதாவது இந்த அப்படியே வாயில் தட்டுப்படுற பசங்க வந்து சாப்பிடாதவங்க வந்து அரைச்சி போடுவாங்க, அது வந்து வேறு டேஸ்ட்டு. இது வந்து இடித்து போட்டப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லி தோசை தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு வந்து தண்ணியை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது எப்போவுமே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்போம் இல்லையா, அது மாதிரி அதில் நமக்கு உங்களுக்கு வந்து இந்த பட்டை, கிராம்பு, இலை, பிரிஞ்சி இலை அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம வந்து சும்மாவே இதில் டைரெக்டாகவே போட்டுடணும். நான் வந்து இன்றைக்கி மிளகு, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு இலை மட்டும் தான் போட்டிருக்கேன். எப்போவுமே நார்மலாக சிக்கன் சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடுங்கிறதுனால சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நல்லெண்ணெய் தான். வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து கடலெண்ணெய். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போய் அப்படியே எல்லாம் ஆயில் மட்டும் மேலே வந்து சைடில் வந்து தனியாக நிற்கும். நீங்கள் நிறைய ஆயில் விட்டுருந்தீங்கன்னா ஆயில் வந்து நிறைய அப்படியே கடையில் மாதிரி தனியாக நிற்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருந்தேன் பாருங்கள். சூப்பராக ஆயில் வந்து நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.